வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களை. இன்றைக்கு நம் நினைவலைகள் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கிறவங்க டாக்டர் பத்மா அரவிந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். இங்கே நியூ ஜெர்சி அவங்க இத்தனை வருடங்களாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன புத்தகங்கள் எழுத ஆரம்பிச்சுக்கிறாங்க, சமூகத்துக்கு அரசாங்கத்துக்கும் அதில் இயங்கி சமூகத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பத்மா, உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து சேர்ந்தீங்க இல்லையா? எப்போ இந்தியாவிலேருந்து இங்கே வந்தீங்க? இந்த பணிகள் எல்லாம் எப்படி ஆரம்பிச்சிங்க? ஒபாமா அவர்களை எப்படி சந்திச்சிங்க? வரிசை அதிலேயே பார்க்கலாம். எந்த வருஷத்தில் முதல்ல நியூ ஜெர்சிக்கு வந்தீங்க? நான் வந்து நியூ ஜெர்சிக்கு நான் வரல. நான் வந்தது வந்து ஆக்சுவலாக ஹியூஸ்டனுக்கு. ஸோ 1989 நான் ஹியூஸ்டனுக்கு வந்தேன். ஹியூஸ்டனுக்கு நான் வரும்போது ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் இல்லை. அப்போ நான் வந்து ஒரு போஸ்ட் டாக்டரல் ஃபெலோவாக கேன்சர் ரிசர்ச்சுக்கு வந்தேன். ஸோ கேன்சர் ரிசர்ச்சுக்கு வந்து எம்டி ஆண்டர்சன் கேன்சர் சென்டரில் வந்து புற்றுநோய் ஆராய்ச்சியில் 2 வருஷம் போல் வேலை பண்ணிவிட்டு, அப்புறம் அங்கேருந்து நியூயார்க்கில் கார்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அங்கே வந்து ஒரு 2 வருஷம் போல் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பெஞ்ச் ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் கார்னல் கேன்சர் ரிசர்ச்லாம் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வெறும் பெஞ்ச் ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்காம அதை வந்து மக்களோட அந்த ரிசர்ச் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தோணி, அதுலேருந்து ரிசர்ச்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நான் அப்புறம் எம்பிஏ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எம்பிஏ முடித்ததுக்கப்புறமா மேலாண்மையில் போகும்போது தான் இந்த ஊரில் வந்து நிறைய பேருக்கு வேலையெல்லாம் போச்சு. அப்போ வேலை போகும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, செலவெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு குடும்பத்தில் தீர்மானிக்கும்போது முதல்ல அவங்க விடுறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஜிம்முக்கு போகிறத நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் இல்லாத சின்ன மெடிக்கல் செக்கப்லாம் நிறுத்திடுவாங்க. அதாவது மேமோகிராம் பண்ணிக்கிறது, பல்லுக்கு டென்டிஸ்ட்கிட்ட போகிறது, அதெல்லாம் நிறுத்திடுவாங்க இல்லையா? நம்ம மிடில் கிளாஸ்லேயே வந்து நிறையா வந்து உடம்புக்கு வந்தால் தான் டாக்டர்கிட்ட போகிறதுங்கிறது ஒரு வழக்கம். அதுவும் இந்தியாவிலேருந்து வந்தவங்கக்கிட்டலாம் அது வந்து ஒரு மாதிரியே இருக்கும். டாக்டர்கிட்ட எப்போ போகணும்? நமக்கு உடம்புக்கு வந்தால் தான் போகணும். நமக்கு வந்து இந்த ப்ரிவென்டிவ் கேர்லலாம் அதிகமான பழக்கங்கள்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் வந்து லோ மிடில் கிளாஸில் இல்லை புவர் கிளாஸ்லலாம் டாக்டர்கிட்ட எப்போ போகணுன்னாக்கா உடம்புக்கு வந்தால் தான் போகணும். இந்த ப்ரிவென்டிவ் கேர்லாம் கிடையாது. அது இன்னமும் இன்சூரன்ஸ்லாம் இல்லை அப்படிங்கும்போது அது ரொம்பவே அடிபட்டு போகுது. ஸோ அப்போ தான் நான் தீர்மானம் பண்ணிகிட்டு இருந்தது என்னன்னாக்கா, நீங்கள் என்ன தான் ரிசர்ச் பண்ணி என்ன தான் மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சாலுமே கூட அதோட பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒருத்தருக்கு வேலை கிடச்சி அவங்களுடைய குடும்பம் தன்னிறைவாக இருக்கும்போது தான் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் நான் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட்க்கு போகணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நான் ரிசர்ச்சில் இருந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ரிசர்ச்சில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நிறையா பேருக்கு இது பலன் இல்லாமல் போகுது அப்படின்லாம் இருக்கும்போது தான் எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தையெல்லாம் பிறந்துச்சு. அந்த சமயத்துலலாம் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு வீட்டில் இருந்துகிட்டே வேலை பார்க்குற மாதிரி எம்பிஏ முடிச்சுட்டு நிறையா வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். டேட்டா அனலிஸ்ட்டாக இருந்தேன், ஃபைனான்ஷியல் பிளானராலாம் இருந்தேன். அப்போ அதிலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கவே இல்லை. ஸோ திருப்பியும் வந்து மிடில்செக்ஸ் கவுண்டி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் போய் பிளானராலாம் வேலை பார்க்கும்போது தான் பொது நலத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அப்போ தான் நான் வந்து அமெரிக்காலேயும் நிறையா வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தேன். நான் ஃபெடரல் பாவர்ட்டி லைன், இவங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி கிளினிக்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே தெரிஞ்சுது. ஸோ அதுவும் சேர்ந்து இந்த தாட் ப்ராசஸும் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் இன்னமும் நிறைய ஆசை வந்தது. ஸோ அப்போ தான் வந்து ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டியில் ஹெல்த் கேர் டேலண்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒன்றுத்துக்கான வேலைக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் இன்டர்வியூக்கு போய் எனக்கு அந்த வேலை கிடச்சிச்சு. ஸோ ஹெல்த் கேர் டேலண்ட் நெட்வொர்க் மூலமாக வந்து யாருக்கெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு வேலை கொடுக்க முடியும், எப்படி வந்து ஹெல்த் கேரில் வந்து சின்ன என்ட்ரி லெவல்லேருந்து பெரிய பெரிய வேலைக்கு வந்து எல்லோரையும் பயிற்று வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக
அந்த வேலைக்கு நான் அப்படி தான் போய் சேர்ந்தேன். அதுலேருந்து தான் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நான் போனது. சமூகத்தில் எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா, மிடில்செக்ஸ் கவுண்டி பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது நிறையா சமூகத்துக்கான நிறைய திட்டங்கள்லாம் நாங்கள் கொண்டு போய் நிறையா சமூகத்துக்கான ப்ரோக்ராம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது நான் வந்து ஒரு பிளானராக பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய இந்தியன் பாப்புலேஷனுக்கான எந்த திட்டமும் மக்களுக்காக போய் சேர்றது கிடையாது. அப்படி போய் சேரணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம தான் குரல் கொடுக்கணும். ஏன்னா எல்லா திட்டங்களும் அமெரிக்காவில் அப்படி தான் வருது. ஒரு வேக்சினேஷன் ப்ராஜெக்டுக்காக இருந்தாலும் சரி, எந்த ப்ராஜெக்டுக்காக இருந்தாலும் சரி, எப்படி பணம் ஒதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஒருத்தருக்கு $1 அப்படிங்கிற கணக்கில் தான் வேக்சினுக்கான பணம்லாம் நிறையா ஒதுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து குரல் கொடுக்க தான் நமக்கான திட்டங்கள்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அப்போ என்ன மாதிரியான நிறைய பேர் அந்த ஆர்வத்தோடு வரும்போது அவங்களோட சேர்ந்து நிறைய பல திட்டங்கள்லாம் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். இந்த அவேர்னஸை மற்ற பெண்களுக்கும் கொடுக்குறீங்களா? இந்த அவேர்னஸை இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. பெண்களுக்குன்னு இல்லை, சமூகத்தில் மொத்தமாக ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமாகவும் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ தான் இந்த இந்தியா ஹெல்த் கேம்ப்லலாம் நிறைய ஸ்க்ரீனிங்லாம் பண்ணாங்க. அதாவது இப்போ இந்தியாவிலேருந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் வரவங்க, அம்மா அப்பாலாம் வராங்க இல்லையா, அவங்களுக்காக நான் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம்லாம் கொடுத்து 10 நாளைக்கு முன்னாடியே அவங்களோட பிளட் ஒர்க்கெல்லாம் பண்ணி அந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்து அவங்களுக்கான 2-3 வாரத்துக்கான மருந்துகள்லாம் கொடுக்கறது, அப்புறம் இலவசமாக வந்து மேமோகிராம்லாம் பண்ணுறது, அது மாதிரிலாம் நிறையா பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் வன்முறைக்கான தடுப்புகள் அதை பற்றி பேசுகிறது. இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் வேலைகள் அது இதெல்லாம் பண்ண ஆரம்பித்ததெல்லாம் அந்த காலகட்டத்திலேருந்து. அதுக்கப்புறம் குறிப்பாக ஒரு 2015லேருந்து நான் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் தான் வேலை பண்ணிகிட்ருக்கிறேன். ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து சேரணும் அப்படிங்கிறது தன்னிச்சையாக இந்த ப்ராசஸ் வழியாக நடந்ததா, இல்லைன்னா நீங்களே அதை தேர்ந்தெடுத்தீங்களா? இல்லை, இந்த ப்ராசஸில் தான் வந்தது. எனக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு வேலை போயிடுச்சுனாக்கா மக்கள் வந்து இன்சூரன்ஸை விட்டாக்கா உடல் நலத்தை தான் கவனிக்க மாட்டாங்க. ஸோ உடல் நலத்தை கவனிக்க வைக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தா தான் அது முடியும். ஸோ அப்போ நான் வந்து அமெரிக்கன் பப்ளிக் ஹெல்த் அசோசியேஷன்லேயும் நான் வந்து ஒரு வாலண்டியராக நிறைய லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கும்போது நாங்கள் அதுதான் நிறையா பேசுவோம். பாவர்ட்டி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா எக்விட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு சமதர்ம சமுதாயம்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் முதல்ல வேலை வேணும். அப்படி எல்லாருக்கும் வேலை வேணும் அப்படின்னு சொன்னால் தான் அந்த வேலைக்கான ஆக்சஸ் இருக்கணும்னாக்கா நமக்கு வந்து அடிப்படை கல்வி வேணும் இல்லையா? எல்லாருக்குமான அந்த கல்விக்கான ஒரு ஆக்சஸ் இருக்கணும். அது அமெரிக்காவில் இருக்கா அப்படின்னாக்கா இல்லை. ஹை ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை. எனக்கு இங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹை ஸ்கூல்லாம் எல்லாருக்கும் இலவசம். பப்ளிக் ஸ்கூல் இலவசம், பப்ளிக் பஸ் இலவசம், புக்ஸ் இலவசம். நீங்கள் வந்து ஆர்கெஸ்ட்ராவில் இருந்தாக்கா உங்களுக்கான இசை கருவிகள் இலவசம், எல்லாம் இலவசம். எனக்கு நம்ம அதுக்கான டேக்ஸ் கட்டுறோம். ஸோ உங்களுக்கு அதனால் அது வருது உங்களுக்கு இல்லையா? ஆனாலும் நீங்கள் இருக்கிற ஜிப் கோடை பொறுத்து உங்களோட கல்வியோட தராதரம் இருக்குது. சில ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் கல்வி நல்லாயிருக்கும், சில ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் கல்வி நல்லா இருக்காது. ஆனால் எல்லாருக்கும் அடிப்படையில் ஒரே மாதிரியான கல்வி எப்படி கொண்டு வர முடியும்? அந்த கல்வி முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து கம்யூனிட்டி காலேஜுக்கு போகிறாங்களா, 4 இயர் காலேஜுக்கு போகிறாங்களா, ஐவி லீக் ஸ்கூலுக்கு போகிறாங்களான்னு பார்க்கும்போது அந்த கல்வியோடைய ஆக்சஸோடைய அடிப்படையே மாறி போகுது இல்லையா? நம்ம இந்தியாவில்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான்லாம் மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் படித்து வந்தாக்கா நல்லா நிறையா பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஒரு காலேஜுக்கு போனாலே உங்களுக்கு $200,000 செலவாகும்னாக்க ஏழை வீட்டில் இருக்கிறவங்கலாம் எப்படி காலேஜில் போய் படிக்க முடியாது. அப்படி இருந்ததுன்னு சொன்னாக்கா அவங்களால எப்படி படிக்க வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தாக்க தான் அப்போ தான் பிரசிடெண்ட் ஒபாமா என்ன பண்ணாருனாக்க அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் கொண்டு வந்தார், தொழிற்கல்வி. அது தொழிற்கல்வி அப்படின்னாக்கா உடனே நீங்கள் வந்து நம்ம ஊரில் சொன்ன மாதிரி அப்பா வந்து மேஸ்திரியாக இருந்தால் புள்ள மேஸ்திரியாக இருக்கணுங்கிறது அடிப்படை இல்லை. தொழிற்கல்வி அப்படின்னாக்கா என்னன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு தொழில் கற்றுக்கும் போதே நீங்கள் அந்த தொழிலுக்கான பயிற்சி நீங்கள் ஒரு நிறுவனத்தில் எடுத்துக்க முடியும். பயோமெடிக்கல் டெக்னீஷியனுங்கிறது படிக்கும்போதே
நீங்கள் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையோ ஒரு பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரியிலையோ அதற்கான பயிற்சி எடுத்துட்டாக்கா உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும், ஊதியம் கிடைக்கும். ஸோ அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமுக்கான காலேஜ் கிரெடிட் எவ்வளோன்னு அசஸ் பண்ணி அந்த கிரெடிட்டை வந்து நீங்கள் ஸ்டாக் பண்ணணுன்னாக்கா ஒன்று மேலே ஒன்று அடுக்கி ஒன்றுக்கு ஒன்றான தொடர்பு இருக்கிற கல்விகளை ஒன்று மேலே ஒன்று நீங்கள் அடுக்கும்போது அதுக்கான காலேஜ் கிரெடிட்டை கூட்டிகிட்டே வந்தீங்கன்னாக்கா அது ஒரு 60 கிரெடிட் வந்ததுனாக்கா அது ஒரு அசோசியேட் டிகிரி ஃப்ரீயாக கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே கவர்மெண்ட்டால் ஃபண்டட் ப்ரோக்ராம். உதாரணமாக கம்யூனிட்டி ஹெல்த் கேர் ஒர்க்கர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. கம்யூனிட்டி ஹெல்த் கேர் ஒர்க்கர், ஹெல்த் லிட்ரஸி, கல்ச்சுரல் காம்பிடென்சின்னு ஒரு 5 கிரெடிட் ப்ரோக்ராம் அடிக்கினாக்கா நீங்கள் வந்து இலவசமாக ஒரு அண்டர் கிராஜுவேட் ஹெல்த் எஜுகேஷன் ப்ரோக்ராம் படிக்க முடியும். ஸோ நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டே ஊதியம் வாங்கிக்கிட்டே ஒரு கல்வியை படிச்சுட்டு இலவசமாக ஒரு டிகிரி வாங்கிறது ஈஸி, நிறைய பேர் படிக்க வருவாங்க. அந்த ப்ரோக்ராம் தான் பிரசிடெண்ட் ஒபாமாவோட குறிக்கோள். அது வரும்போது தான் நான்லாம் வந்து ஒரு 35 பேரை செலக்ட் பண்ணி லீடர்ஸ் குரூப்பில் கொண்டு வந்ததில் அதில் நானும் ஒருத்தி. அப்போ அந்த ப்ரோக்ராம் பின்னாடி பிரசிடெண்ட் ட்ரம்ப்லேருந்து பிரசிடெண்ட் பைடன் வரைக்கும் இப்போ அது தொடர்ந்துட்டுருக்கு. நானும் அந்த ப்ரோக்ராமில் இன்னமும் இருக்கேன். இப்போ அதுக்கு இப்போ பேர் மாற்றிருக்காங்க, அப்ரெண்டிஸ்ஷிப் அம்பாசிடர் அப்படின்னு. இப்போ நானும் அதில் இன்னமும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறேன். அதில் வந்து நிறையா பேர் வந்து ப்ளெஜ் பண்ணியிருக்காங்க, ஆப்பிள்லேருந்து கூகுள்லேருந்து எல்லோரும். ஸோ அந்த மாதிரியான ப்ரோக்ராம் கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து காலேஜ் எஜுகேஷன் கொஞ்சம் வந்து படிப்பு டியூஷன்லாம் குறைச்சலாக இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊரில் வந்து படிப்பு அப்படிங்கிறது ஒரு லெவலில் பணம் இருக்கிறவங்களால தான் படிக்க முடியும். இப்போ இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு எளிமையாக புரிகிறாப்புல, எனக்கு புரிகிறாப்புல நான் கேட்குறேன் உங்களுக்கு. நீங்கள் சொல்கிற முறைப்படி இங்கே ஆரம்ப கல்வியிலேருந்து உயர்நிலை மேல்நிலை கல்வி வரைக்கும் எல்லாருக்கும் இலவசமாக எல்லாமும் சரியாக வந்துடுது. கல்லூரி படிக்க போகிறப்ப தான் இந்த பணம் நமக்கு தேவையாக இருக்குது. அந்த நேரத்தில் தான் இந்த செலவு நமக்கு இருக்குது. கல்லூரிக்கு போகிற நேரத்தில் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று வந்தவங்க அவங்களுக்கும் இதே செலவு பண்ணி தான் படிக்கணும். கல்வி குறைவாக இருக்கிறவங்களுக்கும் இதே செலவு பண்ணி தான் இருக்குது. அப்படி தான் இருக்குதா? அப்படி தான் இருக்குது. இங்கே ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது எல்லாருக்கும் இல்லை. இங்கே வந்து மதிப்பெண்கள் அடிப்படையில் இங்கே நிறையா ஸ்காலர்ஷிப் இல்லை, கொஞ்சம் தான் மெரிட் ஸ்காலர்ஷிப் இருக்குது. மற்றபடி ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் இருக்குது, இசைக்கான ஸ்காலர்ஷிப் இருக்குது, வேறு ஸ்காலர்ஷிப் இருக்குது. நல்ல மதிப்பெண்கள் இருக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போட டார்மில் செலவுகளுக்கு ஏற்ற ஃபுல் ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. சில பேருக்கு பார்ஷியல் ஸ்காலர்ஷிப் இருக்குது. சில பேருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இப்போ இல்லைன்னாலும் காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு தருவாங்க, டீச்சிங் அசிஸ்டன்ஸ் மாதிரி. அப்போ வந்து பாதி ஸ்காலர்ஷிப் மாதிரி கிடைக்கும், அதோட ஊதியமோ இல்லை கிரெடிட் ஹவர்ஸோ கிடைக்கும். பட் அதெல்லாம் விட இந்த மாதிரியாக படிக்கும்போது உங்களுக்கு தொழில் பயிற்சியும் கிடைக்குது, அதுக்கேற்ற ஊதியமும் கிடைக்கிது. அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியும். அது நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து நமக்கு புத்திசாலித்தனம் இருந்து மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம்தான் இருக்குது. பட் படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதுக்காக இது ரொம்ப கம்மியான இருக்கு. இப்போ ஒபாமா இப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதில் இந்த தெளிவான விஷயம் இருந்ததா, இல்லைன்னா அப்போ தான் முதல்ல முன்னெடுக்கிறாங்களா? அப்போ தான் முதல்ல முன்னெடுக்கிறாங்க. இந்த அப்ஸ்கில் ப்ரோக்ராம் அப்போ தான் வருது. அப்போ தான் வந்து முதல்ல இந்த ஸ்டாக்கபிள் க்ரெடென்ஷியல்ஸ் அப்ஸ்கில் ப்ரோக்ராம்லாம் வருது. இது வந்து இங்கே அமெரிக்காவில் இருக்கிற எல்லா இனங்களும் இருக்கிற எல்லா மக்களுக்குமானது. ஆமாம். இப்போது இந்தியர்களுக்கு இதில் விழிப்புணர்வு இருக்குதா? இதில் நாம் இந்த ஸ்கீம் மூலமாக நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு இருக்குதா? அதை தவிர இங்கே இருக்கிற மற்ற இன மக்களுக்கும் இருக்குதா? இந்த விழிப்புணர்வு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா கொண்டு வந்துட்டுருக்குறோம். அதாவது இப்போ நிறையா அப்ரெண்டிஸ்ஷிப் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நிறையா வந்து மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணி விழிப்புணர்வு கொடுக்குறோம். இதில் நம்ம மக்கள்லாம் பொதுவாகவே வந்து 4 இயர் காலேஜ் போகிற ட்ரெடிஷ்னல் பாத்வே தான் ஆசைப்படுறாங்க.
படித்து முடித்த உடனே 4 இயர் காலேஜ் தான் போகணும், நாங்கள் 4 வருஷம் காலேஜில் படித்து டிகிரி வாங்கி பெரிய பெரிய காலேஜுக்கு போய் தான் படிக்கணும் அப்படிங்கிற மனப்பாங்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் நம்மளோட மக்கள்கிட்ட நிறையா இருக்குது. அது மாதிரி தான் படிக்கணும், அப்பா அம்மா இன்னமும் சப்போர்ட் பண்ணி அப்படி படிக்கணும், இல்லை ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்கணும், அந்த ப்ரெஷர் இன்னமும் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த மதிப்பெண் ப்ரெஷர் இன்னமும் இருக்குது. நம்ம ஊரில் எப்படி மதிப்பெண் ப்ரெஷர் இருந்ததோ அதே ப்ரெஷர் இன்னமும் அப்படியே தான் இருக்காங்க. எஸ்ஏடியில் வாங்கினியா, ஏசிடியில் ஸ்கோர் பண்ணியா, என்ன பண்ண, இல்லை கூமானில் போய் படிச்சியா, இங்கே போய் படிச்சியா அப்படின்னு அந்த ப்ரெஷர்லேயே தான் போயிட்டுருக்குறாங்க. மேலே அதே மாதிரியே தான் படிக்க வைக்கிறாங்க. தொழிற்கல்வி அதில் இந்த ஸ்டாக்கபிள் ஸ்கில்ஸ் இருக்கா, அதை பார்க்குறியா அப்படிங்கிறது இல்லை. பட் நிறைய அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பழக்கங்கள்லாம் இப்போ வந்திருக்கு. இண்டஸ்ட்ரி ரெக்கக்னைஸ் க்ரெடென்ஷியல்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு. கம்பெனி இல்லாமல், அதுவும் பெரிய பெரிய கம்பெனி மெட்டாலேருந்து கூகுள்லேருந்து ஆப்பிள்லேருந்து எல்லாமும் இப்போ இண்டஸ்ட்ரி ரெக்கக்னைஸ் க்ரெடென்ஷியல்ஸ் இருந்தால் போதும், காலேஜ் டிகிரி தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்குறாங்க. இப்போ ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், நாங்கள் ஹையர் பண்ணுறோம் அப்படின்னு வந்திருக்காங்க. இப்போ நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏபி கிளாஸஸ்லாம் எடுத்து படிக்கிறாங்க. ஹைஸ்கூல்லையே வந்து காலேஜ் லெவல் கோர்ஸ் எடுத்து படித்து காலேஜ் கிரெடிட்ஸ் வைக்கிறாங்க. அது வேறு, அதை பற்றி நான் இப்போ பேசலை. நான் பேசுகிறது அப்ரெண்டிஸ்ஷிப் பற்றின கிரெடிட்ஸ், அதனால என்ன பிரயோஜனம், தொழிற்கல்வி, அந்த கரியர் பாத்வே, அதை பற்றி தான் நான் பேசுவேன். அந்த கிரெடிட்ஸ்னால் என்ன, அதனால் என்ன பலன்கள்? நம்ம ஊர்லலாம் எப்படி காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 4 இயர் காலேஜ் இருக்கும். நீங்கள் வந்து காலேஜ் ஹைஸ்கூல் படித்து முடிச்சுட்டு நீங்கள் காலேஜுக்கு பிஎஸ்சியோ பிஏஓ சேரும்போது நீங்கள் 3 வருஷம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து செமஸ்டர் சிஸ்டம், நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு செமஸ்டர் சிஸ்டம் இருக்கும். மொத்தம் வந்து 12 செமஸ்டரோ அது மாதிரி ஒரு கணக்கு இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே எப்படின்னு சொன்னாக்கா, ஒரு அண்டர் கிராஜுவேஷன் படித்து முடிக்கிறதுக்கு மொத்தம் 120 கிரெடிட்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்த 120 கிரெடிட்டில் உங்களுக்கு வந்து கோர் கிரெடிட்னு ஒன்று உண்டு. அதாவது சில கிரெடிட் வந்து அடிப்படை கல்விகள். அடிப்படை கல்வினாக்கா இங்கிலீஷ், மேத், ஹியூமானிட்டிஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த ஹியூமானிட்டிஸ்க்கு இவ்வளோ கிரெடிட் எல்லாரும் படித்தே ஆகணும். அந்த கிரெடிட் ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் கிரெடிட். அது மற்றபடி உங்கள் எலக்டிவ் கிரெடிட்னு ஒன்று உண்டு. அந்த எலக்டிவ் கிரெடிட்க்கு இவ்வளோன்னு படிக்கணும். நீங்கள் அதை வந்து 12 கிரெடிட் ஒரு செமஸ்டர் மினிமம் படிக்கணும் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாக்கா. அது நீங்கள் 12 எடுத்துக்கலாம், நீங்கள் 16 எடுத்துக்கலாம், நீங்கள் 20 எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி படிக்கிறதுக்கு இஷ்டமோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம். காலேஜில் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்களாம் எடுத்துக்கிறது தான். நீங்கள் சம்மரில் படிக்கலாம், நீங்கள் சம்மரில் வேலை பார்க்கலாம், இல்லை என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே மாதிரி வந்து எவ்வளோ சீக்கிரம் படிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் படிக்கலாம், எவ்வளோ லேட்டாக படிக்கணுமோ அவ்வளோ லேட்டாக படிக்கலாம். அதெல்லாம் ஸ்டூடெண்ட்டு பொறுத்து. ஏன்னா நிறைய பேர் வேலை பார்த்துட்டே படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ ஆனால் கணக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் அந்த 120 கிரெடிட்டையும் முடிச்சிருக்கணும். அதுதான் கணக்கு. அதுதான் நாங்கள் இங்கே வந்து கிரெடிட் அவர்ஸ். அதனால் இத்தனை வாங்கின பிறகு அந்த கிரெடிட் 120 தானே சொன்னீங்க, அதை வாங்கின பிறகு அதை வச்சு என்ன பலன்? அது நீங்கள் அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு என்னென்ன கிரெடிட்னு இருக்குது. சிலதுக்கு 120 இருக்கும். மாஸ்டர்ஸ் இருந்தாக்கா சிலதுக்கு 48, சிலதுக்கு 60, அது மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அதை முடித்ததுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இப்போ வந்து கிராஜுவேஷனுக்கு தகுதியானவங்கன்னு. ஸோ நீங்கள் அதை முடித்ததுக்கப்புறம் அந்த ஃபார்மெல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் போய் பட்டமளிப்பு விழாக்க நீங்கள் தகுதியானவங்களாக இருப்பீங்க. இப்போது நம்ம ஊரில் அங்கே இந்தியாவில் டாக்டர், இன்ஜினியர் இல்லைன்னா ஐடி ஃபீல்டு இதை முதன்மையாக சொல்கிறாங்க. இங்கே அதே மாதிரி இதுதான் முதன்மையான தொழில், இந்த படிப்பு முதன்மையானது அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்குதா? இல்லை, இங்கே வந்து நாங்கள் அது மாதிரி எந்த படிப்பையுமே சொல்கிறது கிடையாது. இங்கே வந்து இன்டிமேண்ட் ஆக்குபேஷன்ஸ்னு இருக்குது. அது வந்து நாங்கள் மனித வளத்துறைங்கனாக்கா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரில் தொழில்துறைன்னு சொல்லலாம். மனித வளம்ங்கிறது மோரர்லெஸ் ஹியூமன் ரிசோர்ஸ். தொழில்துறை டிபார்ட்மெண்ட்டில் வந்து இன்டிமேண்ட் ஆக்குபேஷன் அப்படின்னு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த இன்டிமேண்ட் ஆக்குபேஷன் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா
ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு செக்டர்லேயும் இந்த ஆக்குபேஷன் இன் டிமாண்ட் ஆக்குபேஷன் சொல்லுவோம். நாங்கள் ஓவராலாக ஐடி இஸ் இன் டிமாண்ட் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம், இல்லை ஹெல்த் கேர் இஸ் இன் டிமாண்ட்லாம் சொல்ல மாட்டோம். ஹெல்த் கேரில் இன் டிமாண்ட் ஆக்குபேஷன் நர்சிங், அது நர்சிங்கில் வந்து ரொம்ப ஜாஸ்தி டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி டாக்டர்ஸ்னாக்கா ஃபிசிஷியனில் வந்து சர்ஜன்ஸ் ஆர் இன் டிமாண்ட், அது மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட் ஆர் இன் டிமாண்ட், அது மாதிரி சில ஆக்குபேஷன்ஸ் வரும். அதே மாதிரி ஐடின்னு எடுத்துனீங்க, ஐடின்னு தனி கிடையாது. ஐடியில் வந்து சில ஆக்குபேஷன்ஸ் ஆர் இன் டிமாண்ட். சைபர் செக்யூரிட்டி டெக்னீஷியன்ஸ் ஆர் இன் டிமாண்ட். இப்போதைக்கு சைபர் செக்யூரிட்டி டெக்னீஷியன்ஸ் ஆர் இன் டிமாண்ட். அதே மாதிரி வந்து செமிகண்டக்டர்ஸ் வந்து நிறைய ஆக்குபேஷன்ஸ் ஆர் இன் கிரேட் டிமாண்ட். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு இப்போ ஒரு புது கோர்ஸ் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறோம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். அது வந்து இப்போ மாஸ்டர்ஸ் லெவலில் வந்து ஏஐயில் பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் அதே மாதிரி இன்டிமேண்ட் ஆக்குபேஷன்ஸ்னு சிலது இருக்குது. இப்போ வந்து ஷீட் ராக்கில் சில ஜாப்ஸ் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனில், எலக்ட்ரீஷியனில் பார்த்தீங்கன்னாக்கா லோ வால்டேஜ் டெக்னீஷியன்ஸ் வந்து தே ஆர் இன் ஹை டிமாண்ட். அப்புறம் எலக்ட்ரீஷியன், லோ வால்டேஜ் எலக்ட்ரீஷியன் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அது மாதிரி சில ஆக்குபேஷன்ஸ் ஆர் இன் டிமாண்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த பல்பெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதில் கூட வந்து சில ஆக்குபேஷன்ஸ் ஆர் இன் கிரேட் டிமாண்ட். அப்படி பார்க்க போனாக்கா ஒவ்வொரு ஆக்குபேஷன்ஸ்லையும் எங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போ இதில் நம்ம ஊரில் விவசாயத்துக்கு இப்போ முக்கியத்துவம் குறைச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம வேணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். இங்கே அது எப்படி இருக்குது? இங்கே அக்ரிகல்ச்சர்லேயும் இங்கே டிமாண்ட் ஆக்குபேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ கூட புதுசாக ஒரு இன்டர்மீடியரி வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரில். அக்ரிகல்ச்சர்லேயும் இப்போ இந்த சீடிங்லலாம் புது டெக்னாலஜி கொண்டு வரதுக்காக பார்த்துட்ருக்குறாங்க. அது தவிர்த்து ஹார்வெஸ்டிங்கில், சீடிங்கில், அதுக்கப்புறம் வந்து புதுசாக ரிசர்ச் பண்ணுறதுக்கு அக்ரிகல்ச்சர்லேயும் தேர் ஆல் trying to do lot of work on that. Like last week or 2 வாரத்துக்கு முன்னாடி அதை பற்றி பெருசாக குறைச்சலா தண்ணியில் நிறைய வந்து எப்படி வந்து ஏரியாவில் விவசாயம் பண்ண முடியும், அதுக்கு வந்து என்ன மாதிரியான தொழில் முனைப்பு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இங்கே அக்ரிகல்ச்சர்னாக்கா டோட்டலாக அதை அவாய்ட் பண்ணுறது கிடையாது. பட் அதுலேயும் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒர்க் பண்ணுறது, சீடிங்கெல்லாம் பற்றிலாம் நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. அது அந்த எக்ஸாக்ட் வேர்டு எனக்கு மறந்துடுச்சு, பட் நான் பார்த்து உங்களுக்கு சொல்ல முடியும். அக்ரிகல்ச்சர்லேயும் வந்து அதுக்காகவே இப்போ ஒரு இன்டர்மீடியட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அக்ரிகல்ச்சருக்கு. இது மாதிரியான, அதாவது நம்ம பொதுவாக ஒரு இதுக்குள்ளே போகாமல் மொத்தமாக இப்போ பேசியிருக்கிறோம் படிப்பு சம்மந்தமாக. ஒரு இதுக்குள்ளே டீப்பாக போய் பேசலாம் அப்படின்னா எனக்கு பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் முதல்ல ரிசர்ச் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, கேன்சர் பற்றின ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. கேன்சர் வந்துருச்சு அப்படிங்கிறது பிறகு ரொம்ப அட்வான்ஸ்டாக செகண்ட் ஸ்டேஜ், சில இதில் வழியே தெரியாமல் இருந்து 4th ஸ்டேஜில் கூட பார்க்கப்படுது. கேன்சர் இந்த காரணங்களால் வருது, இந்த காரணங்களால் வருது. எது குடிக்கிறாங்க, இல்லைன்னா சிகரெட் எடுக்கிறாங்க, இல்லைன்னா வெத்தலை பாக்கு புகையிலை பழக்கம் இருக்குது, இல்லைன்னா சன்லைட், இது மாதிரி ஏதோ சில காரணங்கள் சொல்லப்படுது. இந்த எதுவுமே காரணம் இல்லாமல் கேன்சர் வருது இல்லையா, பிறந்த குழந்தைக்கு வருது, ஒரு சின்ன ஒரு 4-5 வயசு இருக்கிற குழந்தைக்கு வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படலையா? அப்படின்னு கிடையாது, ரைட்? இப்போ வந்து 5-6 வயசில் இருக்கிற குழந்தைக்கு கேன்சர் வருது அப்படின்னு சொன்னாக்கா, நியோனேட்டல் இல்லைன்னாக்கா சின்ன பசங்களுக்கெல்லாம் ஏன் கேன்சர் வருது அப்படின்னு சொன்னாக்கா, தட் குட் பி ஜெனட்டிக்ஸ். நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்ற இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. நிறைய பேருக்கு வந்து ஜெனட்டிக்ஸில் ரீசனாக இருக்க முடியும். ஏன்னா கேன்சருக்கு நிறையா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. தெர் ஆர் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஏஎம்எஸில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒன் ஆஃப் த பேஷண்ட் வாஸ் அரௌண்ட் 6 or 7 years old, சின்ன பையன். அவனுக்கு வந்து போன் மேரோவில் வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த பையனுக்கு வந்து கேன்சர் தான் இருந்தது. அது வந்து ஒன் ஆஃப் த ஜெனட்டிக்ஸ் ரீசன்.
அவனுக்கு ஏன் வந்தது, எதனால் வந்து செல்ஸ் எல்லாம் பின்னாடி டிவைட் பண்ணிட்டு இருந்தது, ஏன்னு சொல்ல முடியாது இல்லையா. அது மாதிரியான ரீசன்ஸ்லாம் இருக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ சில பேருக்கு வந்து ரேடியேஷன் காரணமாக இருக்கலாம். ஜப்பானில் வந்து ஃபஸ்ட்டு இது ஆட்டம் பாம்லாம் போட்டப்போ அப்போ பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ரேடியேஷனால் கேன்சர்லாம் வந்துருந்தது. ஸோ ரேடியேஷன் காரணமாக இருக்கலாம். ஸோ இதனால தான் வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. தெர் ஆர் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டரில் எதனால் அப்போ வந்து அந்த சின்ன குழந்தைக்கு வந்தது, ஏன் வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சில ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம மனசில் வந்து வி ஹாவ் பிக் என்ன சொல்கிறதுனாக்கா ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்மோக் பண்ணினதுனால தான் எல்லாருக்கும் லங் கேன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட் இஸ் டோட்டலி ராங். நிறைய பேர் ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கு ஸ்மால் செல் லங் கேன்சர் வந்திருக்கு. சரி, ஸ்மோக் பண்ணினா கேன்சர் வருங்கிறது ஒரு விஷயம். பட் அதனால் லங் கேன்சர் வந்தவங்க எல்லாருமே ஸ்மோக்கர்ஸுங்கிறது கிடையாது. எனக்கு நிறைய பேருக்கு வந்து ஸ்மோக் பண்ணாமையும் லங் கேன்சர் வந்திருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர், பட் தட் இஸ் நாட் அ ஒன்லி ரிஸ்க் ஃபேக்டர். அதே தொடர்ந்து நாம் இதை பேசலாம். ஒரே ஒரு நிமிஷம், ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். Thank you for listening for such a long time. Thank you.